அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு உண்மையான அன்பால் மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் 15ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் என்ன, கிரகநிலைகளின் அமைப்பில் சூரிய பெயர்ச்சி, சந்திர பெயர்ச்சி என கிரகநிலைகளில் அதிரடி மாற்றம் ஏற்படுவதை காட்டிலும் மிக முக்கியமாக குருவின் உச்ச பெயர்ச்சி என சிறப்பான வாய்ப்புகள் ஏற்படுவதால் இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாகவே மேசராசிக்காரர்களாகிய உங்களுடைய வாழ்வில் உண்மையான அன்பை மற்றவர்களின் மீது வைத்து அதனால் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு மரணத்தின் வெளியில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய மேசராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக கிடைக்க போகிறது. ஏனென்றால் இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் 7ஆம் இடமான சப்தமஸ்தானத்தில் விளம்பருகிறார். அவருடன் இணைந்து சூரியன் நீச்சம் பெற்ற அமைப்பில், ராசியின் உச்ச அதிபதியான சூரியன் நீச்சம் பெற்ற அமைப்பிலும், வித்யாகாரகரான புதன் வலுவான அமைப்பிலும் விளம்பர போகின்றன. 3 கிரகநிலைகள் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாகவே மேசராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் பல நல்ல காரியங்கள் அற்புதமாக கைகூடுகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான செவ்வாய் உட்பட ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் இந்த வேளையில் இணைந்திருப்பது மட்டுமல்லாது புத ஆதித்ய யோகம் விரைவாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சூரியன் மற்றும் புதன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வேளையில் 3 கிரகநிலைகள் சப்தமஸ்தானத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை மிகவும் வலுவாக பார்ப்பது மிக பெரிய அளவில் யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்து ராசியின் ரோஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய சூரியனும் ஜென்மராசியை பார்ப்பது மிக சிறப்பான நல்ல பலன்களை இந்த வாரத்தில் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் மேசராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள், சிரமங்கள், சிக்கல்கள் போன்ற அனைத்தையும் நகர்த்தறிந்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அபரிவிதமாக உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது. மற்றவர்களின் மீது உண்மையான அன்பை நீங்கள் வைத்தும் அவர்கள் உங்களது அன்பை உதாசீனப்படுத்திய சூழலில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உண்டு. உங்கள் மீது உண்மையான அன்பு வைத்திருக்கக்கூடிய நபரை கண்டுகொள்வதோடு மட்டுமல்லாது உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் இந்த தருணத்தில் உண்டு. மற்றவரை நம்பி ஏமாந்த சூழலில் சில நேரங்களில் அவர்கள் உங்கள் முதுவில் குத்தக்கூடிய வகையில் பல சதி திட்டங்களையும் நாச வேலைகளையும் செய்த சூழலில் அவற்றில் இருந்து மீண்டு வருவதோடு மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பான வாய்ப்புகள் 7ஆம் இடத்தை 3 கிரகநிலைகள் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த 7ஆம் இடத்தை சந்திரனும் துவக்கத்தில் 4இல் வலம் வந்தாலும் 5, 6, 7 என இந்த வாரத்தின் இறுதியில் வலம் வரப்போகிறார். எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் 4 கிரகநிலைகள் 7ஐ வலுப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் மிக பெரிய அளவில் பூர்த்தியாகும் சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமைகிறது. சரியாக இந்த வேளையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதைவிட அற்புதமான அமைப்பில் மிக வலுவாக முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக சுகஸ்தானத்திற்குள் செல்கிறார். 9 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் அதிசாரமாக உச்சம் பெற்றாலும் சிறைந்த நன்மைகளை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் எந்த விதமான சுப நிகழ்வுகளாக இருந்தாலும் எளிதில் கைகூடும். திட்டமிட்ட காரியங்களை நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உறுதியாகவே வலுவாக மேசராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பல பிரச்சனைகள், சிரமங்கள் போன்றவை உறுதியாக விலகுவதோடு குருவின் பார்வை 8, 10, 12 ஆகிய இடங்களை மிகவும் வலுவாக பார்ப்பதால் நீங்கள் நினைத்த பல காரியங்களை தடையில்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் அபரிவிதமாக கிடைக்கிறது. பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் விலகுவதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும்
வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. பாக பிரிவினை சுமூகமாக தீரக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு. பெற்றோர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும். உறவினர்களுக்கிடையே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சுப நிகழ்வுகள் திருப்திகரமாக கைகூடுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல மாறுதல்கள் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரு பகவானின் சுப பார்வை தொழில் ஸ்தானத்திற்கு அபரிவிதமாக கிடைப்பதால் தொழில் ரீதியான சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்ல கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் பல நிகழ்வுகளில் மிக சிறப்பான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக திட்டமிட்டு நுட்பமாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த வேளையில் சனி விரயத்தில் வக்ரம் பெற்றிருக்கிறாருங்க. சனியினுடைய வக்ரம் என்பது மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. ராசியின் நீச்ச அதிபதி விரயத்தில் வக்ரம் பெற்றிருப்பது மிக சிறப்பாக திட்டங்களை செயல்படுத்துவதோடு இந்த தருணத்தில் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் மிகவும் சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடியே தெளிவாகவும் துல்லியமாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறையில் கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் கூட விலகி முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கிறார். இதை பல மடங்கு உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் ராகு சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் லாபஸ்தானத்தில் வலம் வருவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. பல்வேறு வகையான குறுக்கீடுகள் விலகும். மாணவ மாணவியரின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். அபரிவிதமான வாய்ப்புகள் நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் உண்டு. மோட்சக்காரகரான கேது இந்த வேளையில் பூர்வ புண்ணிய ஸ்தானமாகிய 5ஆம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு வகையான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் ராகு 5ஐ பார்ப்பதாலும் கேது லாபத்தை பார்ப்பதாலும் உறுதியாக கிடைக்கிறது. எனவே மனக்குழப்பம், எதிர்காலத்தை பற்றிய அச்சம், கற்பனையான பயம் போன்றவை நீங்கி தெளிவுடன் செயல்படக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் நீச்சம் பெற்றிருக்கிறார். சுக்கிரன் நீச்சம் பெற்றிருப்பதால் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தடுமாற்றங்கள் விலகும். முன்னேற்றம் நிறைந்த வகையில் பல பணிகள் இந்த தருணத்தில் சாதகமாக கைகூடும். இழுபறியாக இருந்து வந்த பல சிக்கல் நிறைந்த விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றத்தை காணக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. உண்மையான அன்பை வைத்து ஏமாந்த சூழலில் அதில் சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான சிக்கல்களில் சிக்கி தவித்து அதிலிருந்து வெளிவரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக சுக்கிரன் 6இல் மறைந்திருப்பதால் அங்கு நீச்சம் பெற்றிருப்பதால் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்கள் நன்மை நிறைந்தவையாக அமைய போகிறது. குடும்ப சுமை, பணிச்சுமை அதிகரித்தாலும் கூட உற்சாகம் குறைவில்லாத வகையில் பல்வேறு வகையான நல்ல காரியங்கள் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. எனவே சரியாக திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். எதிர்பாராத அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வாரத்தின் இறுதியில் அமாவாசை வருவதால் உறுதியாகவே அமாவாசை தினத்தன்று முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். தவறாமல் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். இந்த வாரத்தில் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல வகையில் உங்களை தேடி வரும். குறிப்பாக உண்மையான அன்பை வைத்து மரணத்தின் விளிம்பில் கதறி கதறி அழுது கொண்டிருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு அடித்தது யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக கைகூடக்கூடிய சிறப்பான தருணமாக உறுதியாகவே அமையும்.